தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல், ஊழல், போதை அரசாங்கம். இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும். ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும் பொழுது மேதகு ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்கேருந்து பதில் வரல. ஏன்னா மேதகு ஆளுநர் பெர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார். நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, போலீஸ் கஞ்சா வச்சிருக்கவன கைது பண்ணு. இதுவரை தமிழ்நாட்டில் 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவனை மாநில அரசு பிடிச்சிருக்கா? 2000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்திய கேஸை கூட நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டிருக்கு. ஒன்று சிந்தட்டிக் ட்ரக், 2வது பயங்கரவாதிகள். எந்த பயங்கரவாதி மண்ணடியில் போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ, தமிழ்நாடு போலீஸ் இல்லை. ஆகவே தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்லை. இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெத்தோபெட்டமின் மாதிரி அது 1 கிராம் கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும். குடிபோதையிலே தாக்கினான், குடிபோதையிலே கொலை செஞ்சான். ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் இன்னும் மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ், அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போகிறதும் ஆகாஷ் தான். ஆகவே கருணாநிதியினுடைய குடும்பம் மூக்கா முத்துவோட பேத்தி புருஷன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கார். எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒழித்து வச்சிருந்து அவர் தலைமறைவாக இருந்து வர்ற மாதிரியா வந்தார்? இல்லை, நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரி தான். அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, குவார்ட்டருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன, நான் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன, ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது. ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, ஹாஃபுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க, ஃபுல்லுக்கு 40 ரூபா. ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் would give green signal to ED. அதான் நான் சொல்கிறதுக்கு இருக்கு. தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம். இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்ற. நான் கேட்குறேன், இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கா திரு சிவராஜ் சிங் சௌஹான், நீண்ட கால நண்பர். அவர் முன்னாள் தலைவர் செயற்கோவிலில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 52,000 கோடி டாஸ்மாக் வித்த வருமானம் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்துலேயும் பாப்புலேஷன் இருக்கு, அங்கேயும் மதுக்கடைகள் இருக்கு. அங்கே அரசாங்கம் வைக்கல, இங்கே தான் அரசாங்கமே விற்கிறது. ஆனால் அவர் ஷாக்கா, என்ன 52,000 கோடியா அப்படின்னு கேட்டபொழுது நான் கேட்டேன், மத்திய பிரதேசத்தில் எவ்வளவு? அங்கே 13,000 கோடி. இங்க அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு, இல்லைன்னா நீ டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை, தாசில்தாருக்கு பிரச்சனை. என்ன ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் இந்த திரிவிடியா ஸ்டாக் அரசாங்கம். மாநிலத்தை அழிக்கிறது, அடுத்த தலைமுறையை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா? வெக்கமா இருக்க வேண்டாம்? ஹோல் கவர்மெண்ட் ஷுட் ஃபீல் அஷேம் ஆஃப் இட். அவ்வளவு தூரம் கேடு கெட்ட ஒரு அரசாங்கம் அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஊடகவியலாளர் பேசுறத என்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நோ 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 ப்ளீஸ் வெயிட். என்ன சார்ஜ் பண்ணப்படாது, புரியுறதா? இங்க பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க,
அதுல எம்ஆர்பி விட கூட வாங்குறாங்களா வாங்கலையா? ஊடகங்கள் நான் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. தமிழ்நாடு ஊடகங்கள் நீங்க அத்தனை பேரும் அறிவாலய ஆர்வலரா இருக்கீங்க. நான் அடிமைகள்ன்ற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. நீங்க இருங்க நான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையுமே நான் அதான் சொன்னேன், அறிவாலய ஆர்வலரா இருங்க. இல்ல இல்ல இருங்க ஐயா, நான் சொல்றேன். நான் சொல்றத அப்படியே எடுத்துட்டு போய் செய்தி போடுறதுதான் உங்க வேலை. புரியுறதா? செத்த இருங்க சார். நேற்று உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? உங்க யாருக்கும் தைரியமே கிடையாது. தமிழ்நாடு நான் கேட்கிறேன் சார், நான் கேட்கிறேன். நீங்க இங்க டாஸ்மாக் ரைடு நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்கேயோ யாரோ கல்யாணம் பண்ணிட்டாரு, அவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சாங்களா வைக்கலையா, 2 நாள் டிலே ஆச்சா? இப்படித்தானே சார் டிவியில விவாதம் நடக்குது. தமிழ்நாடு மாதிரியா தொலைக்காட்சியில irrelevant டாபிக்ஸ் எடுத்துக்கிண்டு அறிவாலயத்துக்கு நடுங்கி பயந்து இருக்கிற ஊடகம் எங்க இல்ல. வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ்.